ஹலோ, இப்போ நம்ம மும்பை ஏர்போர்ட்டில் இருக்கோம். ஸோ ஆக்சுவலாக நம்ம ஃப்ளைட்டில் வந்துட்டு இப்போ கிளம்பிடுச்சு டெர்மினல் 2ல இருந்து. ஸோ நம்ம டாக்ஸிவேலேருந்து ரன்வேக்கு போயிட்டுருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய இன்டர்நேஷ்னல் ஏர்லைன்ஸ் தெரியுது. ஸோ இதுலேருந்து தெரியுது நம்ம வந்துட்டு டெர்மினல் 2லேருந்து கிளம்பியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம போகிற இந்த ஏர் இண்டியா ஃப்ளைட் வந்துட்டு என்ன நடக்குது இந்த வீடியோவில் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பாருங்கள். ஸோ இது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். மும்பை ஏர்போர்ட் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு என்ன நடக்கும் அப்படின்னா, ஃப்ளைட் எல்லாமே வந்துட்டு வரிசையாக வந்து ரன்வேல வந்து நிற்கும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு அடுத்தடுத்து ரன்வேல கிளியரன்ஸ் கொடுத்தோன்னா டேக் ஆஃப் பண்ணிவிடுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஏர் இண்டியா A321 மாடல் வந்துட்டு தரையிறங்கியிருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நிறைய ஃப்ளைட்ஸ் ஒரே ரன்வேல வந்துட்டு தரையிறங்கும், அதே இடத்துல வந்துட்டு டேக் ஆஃபும் ஆகும். ஸோ இப்போ ஒரு சவுதி அரேபியா ஏர்லைன்ஸ் வந்துட்டு ஃப்ளைட் தரையிறங்கியிருக்குது. இப்போ நம்ம வந்துட்டு ஃப்ரண்ட் கேமரா வழியாக உங்களுக்கு வந்துட்டு அந்த ஃப்ரண்ட் கேமராவில் இருக்கிற அந்த ஃப்ரண்ட் வியூவை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு ரைட்டில் இருக்கிறது தான் ரன்வே, நம்ம இப்போ இருக்கிறது வந்துட்டு டாக்ஸிவே. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ரன்வே போயிட்டு அங்கேருந்து டேக் ஆஃப் பண்ண போகிறோம். ஸோ எல்லா ஃப்ளைட்டும் வந்துட்டு ரன்வேல வந்து நின்றுட்டோன்னே உங்களுக்கு வந்துட்டு கிளியரன்ஸ் கொடுப்பாங்க, ரெடி டு டேக் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த ஏர் இண்டியா ஃப்ளைட் ஏர்பஸ் A320 மாடல் வந்துட்டு ரன்வே நின்றுட்டு கடைசியாக அங்கேயும் வந்துட்டு ATC கிளியரன்ஸ் கொடுக்கணும், ரெடி ஃபார் டேக் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா மட்டும்தான் அவங்க வந்துட்டு டேக் ஆஃப் பண்ண முடியும். ஸோ அதுக்கு பின்னாடி இருக்க ஏர் இண்டியா ஃப்ளைட் மறுபடியும் வந்துட்டு நின்றுட்டுருக்கு. ஸோ அது மறுபடியும் டேக் ஆஃப் ஆகும். ஸோ நமக்கு பின்னாடி இருக்க ஏர்கிராஃப்ட் எத்தியோப்பியன் மாடல், ஓகேங்களா. ஸோ அதுவும் வந்துட்டு ரன்வேல வந்துட்டு கிளியரன்ஸ் கொடுத்தக்கப்புறம் தான் வந்துட்டு டேக் ஆஃப் பண்ணுவாங்க. ஸோ பொதுவாக நீங்கள் என்ன தான் வந்துட்டு ரன்வே வரைக்கும் போனக்கப்புறமும் சில பேர்லாம் வந்துட்டு டேக் ஆஃப் வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சினேரியோ தான் இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ நமக்கு பின்னாடி வந்த இண்டிகோ ஏர்கிராஃப்ட்டுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டாங்க. அதனால் அந்த இண்டிகோ ஏர்கிராஃப்ட் வந்துட்டு ரைட்டில் வந்துட்டு ஒரு ஷார்ட்கட் மாதிரி போயிட்டு டேரெக்டாக அங்கேருந்து ரன்வே போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ச்சும் வந்துட்டு நம்மளுக்கு ATCலேருந்து அவங்க இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த டாக்ஸிவேல போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்ஸிவேக்கும் பார்த்துட்டிங்கன்னா நம்பர்ஸ் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணிகிட்டே போவாங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு பின்னாடி இருக்க எத்தியோப்பியன் ஏர்லைன்ஸ் 787 ட்ரீம்லைனர் இருந்தது. ஸோ அதை வந்துட்டு சர்பாஸ் பண்ணிவிட்டு அந்த ஏர் இண்டியா A321 மாடல் வந்தது. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இவங்களுக்குலாம் முன்னாடி ரன்வேல வந்துட்டு இங்கேருந்து டேக் ஆஃப் பண்ண போகிறோம். ஸோ ரன்வேயோட ஃபுல் வியூவும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமராவில் நல்லாவே தெரியுது. ஸோ அது மூலமாக நீங்கள் பார்த்துடலாம். ஸோ நம்ம பாம்பேலேருந்து சென்னைக்கு போக வேண்டிய ஃப்ளைட் ரன்வே வரைக்கும் வந்துட்டு ரன்வேலேருந்து கிளியரன்ஸ் கொடுக்கல. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, நீங்களே நல்லா பார்க்கலாம், ரன்வேலேருந்து அப்படியே ரைட் எக்ஸிட் வழியாக நம்ம வந்துட்டு ரைட்டில் போகிறோம். ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு எல்லா பேசஞ்சர்ஸும் வந்துட்டு கன்ஃபியூஷனில் தான் இருந்தாங்க. ஏன் டேக் ஆஃப் வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல. இப்போ நம்மளுக்கு பின்னாடி இருக்க A321 மாடலும் அதுக்கப்புறம் 787 ட்ரீம்லைனர் எத்தியோப்பியன் ஏர்லைன்ஸும் அதுக்கப்புறம் டேக் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு இது ரீசன்ஸில் வந்துட்டு பல ரீசன்ஸ் இருக்கும். ஸோ அது என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் சொல்லணும். இப்போ நம்ம வந்துட்டு பேக் டு டெர்மினல் வரைக்கும் போகல, பட் டெர்மினலுக்கு பக்கத்தில் இருக்கிற டாக்ஸிவேலேயே போயிட்டு மறுபடியும் ரன்வேக்கு போகிற மாதிரி தான் இந்த வீடியோ இருக்கும். இந்த மாதிரி ரன்வேல போயிட்டு உங்களுக்கு கிளியரன்ஸ் கொடுக்காம மறுபடியும் டாக்ஸிவேக்கு வர்றதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கும். நிறைய ஃப்ளைட்ஸ் வந்துட்டு ப்ரையாரிட்டி லேண்டிங் கொடுக்கலாம், ப்ரையாரிட்டி டேக் ஆஃப் கொடுக்கலாம், அந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஃப்ளைட்டில் வந்துட்டு ஃபியூல் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அவங்க வந்துட்டு ஏர்போர்ட்டில் உடனே இறங்கி ஆகணும். ஸோ அந்த மாதிரி ஃப்ளைட்ஸ்க்கு வந்துட்டு ப்ரையாரிட்டி கொடுத்துட்டு அவங்கள ஃபஸ்ட்டு லேண்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி டயத்தில் பார்த்துட்டிங்கன்னா ரன்வேல நம்ம ஃப்ளைட் இருந்தது அப்படின்னா நீங்கள் இப்போ டேக் ஆஃப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க கடைசியில் டயத்தில் கூட ரிஜெக்ட் பண்ணலாம். சில ஃப்ளைட்ஸ்லாம் வந்துட்டு டேக் ஆஃப்க்கு பர்மிஷன் கொடுத்துருவாங்க, டேக் ஆஃப் ஆகும் போது கரெக்டாக வந்துட்டு ஏதாவது பிரச்சனை வரும், டக்குன்னு பிரேக் அடிச்சிருவாங்க. இந்த மாதிரி சினாரியோஸ் கூட இருக்குது. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு ரீசனால் அங்கே கிளியரன்ஸ் கொடுக்காதனால மறுபடியும் நம்ம வந்துட்டு இப்போ ரன்வேக்கு மறுபடியும் போயிட்டுருக்கோம். அதை தான் நீங்கள் வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க.